பிதாவானவர் ஆதாமை தேடி சென்றார். அந்த நேரத்திலே தான் அங்கு ஒரு பரலோக இடைப்படுதல் உண்டாகிறது. 1ஆம் அதிகாரத்திலே மிக நேர்த்தியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் 3ஆம் அதிகாரத்திலே எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இந்த சாயல் ரூபம், அவருடைய ஜீவ சுவாசத்தை இழந்து, ஒரு ஆவிக்குரிய மரணம், அவரால் கொடுக்கப்பட்ட ஆளுகை, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அடிமையாக பயந்து வாழும் பொழுது அந்த சிருஷ்டிகர் தேடி வருகிற நேரம் தான் அந்த சந்தியா நேரம். அவருக்கு ஆதாமுக்கு அது ஒரு பயமும் நடுக்கமும் நிறைந்த நேரம். ஆனா பிதாவானவர் அந்த இழந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு திட்டம் அந்த நேரத்தில் ஏற்பட்டது. 3:15 பார்க்கிறோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர்கள் தலையை நசுக்குவார் என்று சொல்லி இழந்து போன எல்லாவற்றையும் கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை உடன்படிக்கையாக வைத்து இன்று நம்மை விடுதலையோடு கூட வாழ வைத்திருக்கிறார். நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. மனசுல காரியங்கள் இருக்கும், தேசத்துல தேவைகள் இருக்கு. இந்த வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படணும்னு சொல்லி நம்ம எல்லாருமா ஜெபத்தோடு கூட நம்ம காத்துக்கொண்டு இருப்போம். இந்த வெற்றிலுக்கு சந்தியா நேரம் என்பது ஒரு விசேஷித்த நேரம். அது ஒரு வரலாறாக கூட நம்ம எழுதலாம். ஒவ்வொரு முறை நமக்கு தெரியும், ஆதி காலங்கள்ல இருந்து டி. சாமுவேல் அண்ணன், மோகன் அண்ணன், சாம் கமலேசன் அண்ணன், நான் நற்செய்தி பரிமண்டலத்திலே 5 வருடங்கள் லீவ்ல இருந்த பொழுது பல நேரங்கள் இங்கு வந்து நாங்கள் இந்த சந்தியா நேரத்திலே ஆண்டவரை சந்தித்திருக்கிறோம். இந்த செய்திகளை முடிந்த உடனே இந்த வளாகம் முழுவதும் முழங்கால் படியிட்டு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு மரத்தடியிலையும் அழுகிற சத்தம் கேட்கும், தரிசனங்கள் பிறக்கும், ஆண்டவரை தரிசிப்பார்கள், மனம் திரும்புவார்கள். பல ஊழிய இயக்கங்கள் உருவான ஒரு நேரம் இந்த நேரம். அல்லேலூயா. இன்றும் அப்படி நடக்கும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இன்னும் ஒரு வரலாறு இந்த சந்தியா மூலமாக இந்த நாளிலே நடைபெறும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம். முதிர் வயதிலும் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதம் 92:15 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நவநீதர் அண்ணனை பற்றி நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய பணியை செய்து கொண்டே இருக்கிறார். தன் வாழ்நாளிலே 1 கோடி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற தரிசனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல பலவீனங்கள் அந்த மத்தியிலும் தன் பணியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் எல்லாரும் கரங்களை எல்லாரும் எழுத வேண்டும், எழுத வேண்டும், கரங்களை கட்டி அங்கே வந்திருக்கணும். நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி பரலோக தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பந்தலுக்குள்ளே நம் எல்லோருடைய பக்கத்திலும் இருதயத்திலும் அவர் நம்மோடு பேச காத்திருக்கிறார். 3 நாட்கள் இந்த உலகத்தில் ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக காத்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த உலகத்தில் அறியாத பெரிய காரியங்களை செய்வதற்கு, பரம காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். நமக்காக காத்திருக்கிறார். ஆண்டவரே, இயேசுவே, நீர் எங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து உம் சித்தத்திற்கு இணங்க எங்கள் எல்லாரையும் நீர் அரவணைத்துக் கொள்ளும்.
உம்முடைய சத்தியத்தை கேட்க எங்களுக்கு ஆவிக்குரிய விழிப்பை எங்களுக்கு தாரும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து ஓரேல் மட்டும் வந்தார். கர்த்தருடைய தூதனானால் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று தரிசனமானார். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனை நோக்கி, மோசே, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். மோசே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், இங்கே கிட்டி சேரலாக உன் பாதரட்சைகளை கலந்து போடு. நீ இருக்கிற இடம் பசுத்த பூமி. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனாயிருக்கிறேன். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு உள்ளையாகவும் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் இஸ்ரவேலர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. அருமையானவர்களே, மோசே ஆண்டவர் அழைக்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே கொடூரமாய் நொறுக்கப்படும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சந்ததி எகிப்து மக்களால் நொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது வனாந்திரத்திற்கு அவனை தேடி போறார். அந்த வனாந்திரத்திலே இன்னொருவருக்கு ஆடு மேய்க்கிறார்கள். இன்னொரு வேலை செய்கிறாரு. பிரஜாதி மக்கள் மத்தியிலே வாழ்றார். அப்பதான் அந்த காட்டுக்குள்ள பச்சை மரம் எரியுது. பச்சை மரம் எரியுது. அன்பானவர்களே, மோசே போல நம்மில் அநேகர் இஸ்ரேலை விட்டு தூரமாய்
நாடுகளுக்கு பின்னாக போய்கொண்டிருக்கிறான் மோசே. இங்கே இருக்கிற அனைவரும் கூட ஏதோ ஒன்றின் பின்னால், ஒரு தொழிலின் பின்னால் அநேகர் இந்த பந்தலுக்குள்ள இருக்கிற அநேகர் மோசேயை போல எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம். இந்த வனாந்தரமான இந்த பந்தலுக்குள்ளே மோசேயை போல நம்ம உட்கார்ந்திருக்கோம். எனக்கு அருமையானவர்களே, அங்கே ஒரு பச்சை மரம் ஏறி இந்த பெத்தையிலுக்குள்ளே அப்படி ஒரு பரிசுத்த காட்சி உண்டு. நம் பெயரை சொல்லி மோசே, நம் எல்லாருடைய பெயரை சொல்லி இந்த மாலையிலே தேவ சத்தம் கேட்கின்றது. தேவ சத்தம் கேட்கின்றது. இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில், எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது மோசேயை தேடி ஆண்டவர் வருகிறார். இந்த மாநாடு கூட நம்மை தேடி இயேசு வந்திருக்கிறார். மோசே என்று அழைத்தது போல நம் பெயர் சொல்லி ஒரு அழைப்பின் குரல் வந்திருக்கிறது. அது தேவனுடைய குரல். என் ஜனங்கள் 98% மக்கள் லட்சக்கணக்கான கிராமங்களில் விடுதலை தெரியாமல், இரட்சகர் தெரியாமல் மோசேயை போல நாம் எல்லாரும் எங்கோ போய்கொண்டிருக்கிறோம். இந்த வருஷ FMBB மாநாட்டின் தலைப்பு பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசேயின் பெயர் சொல்லி அழைத்தவர் நம்முடைய பெயரை சொல்லி இங்க வந்திருக்கிறார். நம்ம முகத்தை பார்க்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். யார் எனக்காக வருவது யார்? 140 கோடி மக்கள் நரகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கும் போது தெய்வம் இந்த பந்தலுக்குள் வந்திருக்கிறார். அருமையானவர்களே, கவனமாய் இந்த நாட்களிலே ஆண்டவரே மோசே கூப்பிட்டது போல, ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டது போல, பரிசுத்தவான்கள் அநேகர் அவங்க படத்துல இந்த மேல கட்டி நம்மை அழைக்கிறார்.
கவனமாக நாம் அதை கேட்க வேண்டும். Ready? கோட்டைக்கு மேலே நின்று நாட்டையே காவல் காக்கிறவன் காவல்காரன். பட்டயம் வருவதைக் கண்டும் காவல்காரன் எக்காலம் மூடாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாரொருவனை வாங்கிக் கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாங்கிக் கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவல்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இந்த தேசத்தின் மக்களுக்கும் நமது தலைமுறைக்கும் காவல்காரனாக வைத்தேன். அவர்கள் இரத்தப் பழியை உன் கையிலே கேட்கிறேன். தேவ மனிதனாகிய யோனாவே, கப்பலின் அடித்தட்டில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாயோ? கடல் கொந்தளிக்கிறது, ஜனங்கள் பயத்தினாலே கலங்குகிறார்கள். கப்பலோ கடலுக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அழைக்கப்பட்ட தேவ மனிதனாகிய யோனாவே, நீதான். உலகம் கொந்தளிப்பதற்கு காரணம் தேசம் தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் தேவ மனிதனே, உன்னுடைய உறக்கம்தானே. எத்தனை நாள் உணர்வற்று தூங்கிக் கொண்டிருப்பார்? Ready? Ready? யோனா அழுதுகொண்டே மனிதன் பிறக்கின்றான். பாரதத்தில் சுமார் 20 லட்சம் குழந்தைகள் ஒரே நாளில் பிறக்கின்றன. இறக்கும் பொழுதும் மனிதன் அழுகின்றான். இவ்வளவுதானா மனித வாழ்வு? இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை சுமார் 6 லட்சம்.
இந்த உலகமே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் ஒரு குழந்தையா பிறக்கிறான். சில ஆண்டுகளுக்கு பின் ஒருவேளை 80 ஆண்டு 70 ஆண்டு வாழ்ந்த மனிதன் மரிக்கிறான். ஒரு நாள் பிறக்கிறோம், ஒரு நாள் செத்து போறோம். இதான வாழ்க்கை. உலகம் முழுவதும் இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு நாள் பிறந்தேன், ஒரு நாள் சாக போறேன், தெய்வம் என்னை சாவதற்காக உண்டாக்குறாரு. மனித வாழ்வின் கடைசி மரணம். இந்த உலகமே அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஒரு திகிலோட துக்கத்தோட வாழ்றாங்க. இந்த கேள்விக்கு அநேகருக்கு பதில் தெரியாது. பிறந்தேன், வாழ்றேன், ஒரு நாள் சென்று போவேன், அவ்வளவுதான். அருமையான தேவ மக்களே, செத்துக் கொண்டிருக்கும் இந்த மனிதன் நியாய தீர்ப்புக்கு நிற்பான். அநேகர் இந்த கேள்விக்கு பதில் தெரியாமலே சாகின்றார்கள். ஒரு சில மக்களுக்கு தெரியும், செத்த பிறகு யமகண்டம் போவோம். அநேகர் அப்படி நம்புறாங்க. அடுத்த பிறவிக்கு போவோம், அநேகர் அப்படியே நினைச்சுக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு தந்த வேத புத்தகத்திலே மரணத்திற்கு பின் என்ன, அதோட அவன் கதை முடிஞ்சுதா? அருமையானவர்களே, பிறப்பதற்கு முன்னும் பிறந்த பின்னும் சாவுக்கு பின்னும் வாழுகிறவன் மனிதன். உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உன்னை கண்டேன். எபேசியர் 1:4 சொல்லியிருக்கு. நம்ம பிறப்பதற்கு முன்னே கிறிஸ்து இருந்தார், அவருக்குள் நம்மை கண்டார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய துவக்கம் தெரியாது. தெய்வத்துக்குள் இருந்தவர்கள். ஆனால் செத்த பிறகு நியாய தீர்ப்பு, அக்கினி கடல். நம்ம வேத புத்தகத்தில் அதை படிக்கிறோம். செத்த பிறகு அக்கினி குண்டத்துக்குள்ள போறான். ரட்சிக்கப்பட்ட அநேகர் தேவராஜ்யம். உலகத்தை படைக்கும் போதே உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், வேதவசனம் சொல்லுது. அந்த ராஜ்யத்திற்கு பிரஜா உரிமை நம்மில் அநேகர் பெற்றிருக்கிறோம். இங்கிருந்து அங்க போயிடும் அவருடைய ராஜ்யத்துக்கு. ஆனால் இங்கே சிலர் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கே குழப்பம். எனக்கு அருமையானவர்களே, தமிழ்நாட்டின் தென்பகுதியில் நாம் எல்லாரும் இயேசுவை தெய்வமாக ஏற்றவர்கள். சிலுவையிலே இயேசுவோடு
இணைக்கப்பட்டவர்கள் அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அநேகர் திகைப்போடு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு விடுதலை மார்க்கம் இயேசு நம்ம அநேகருக்கு தெரியும். ஆனால் ஒரு சிலர் நான் செத்த பிறகு எங்க போறேன், இந்த மனுஷன் சாக மாட்டாயா, இயேசு கிறிஸ்துவின் உள்ளே வாழ்ந்த அவன் சாகா வரம் பெற்றவன். இந்த உலகத்தில் மரிப்பது சாவல்ல, அவன் உயிர் நியாயத்திற்காக காத்திருக்கிறது. செத்தவர்கள் வாழ்கின்றவர்கள் எல்லாரும் இயேசுவை பார்ப்போம். என்னுடைய பெயர் பரலோகத்தின் புத்தகத்திலே, ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்காயா? ஐயா, இதை உணர்வோடு உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஜீவ புஸ்தகத்திலே உங்க பெயர் இருக்குதா? தேவராஜ்யத்துக்கு போகும் தகுதியை பெற்றிருக்கிறோமா? இயேசுவை முகமுகமாய் பார்ப்போமா? சற்று சிந்திக்க. சாவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழியாத வாழ்வு, அழியாத வாழ்வு. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இப்ப கூட ஆவியாய் இருக்கிறவர் இந்த பந்தலுக்குள்ள நம்ம பக்கத்துல வந்து பேசுறார். உன் பேரு பரலோக ஜீவ புத்தகத்தில் இருக்குதாப்பா? அம்மா, ஐயா, நம்ம பேரு பரலோக ஜீவ புஸ்தகத்துல தேவராஜ்யத்துல பதிவாய் இருக்கிறா. இந்த நாட்களை கவனமாக பயன்படுத்தணும், கவனமாக பயன்படுத்தணும். ரெடி? ரெடி? கொக்குநாத் திருச்சபையின் ஆரம்ப காலம். வயது நிரம்பிய ஊர் தலைவர் மறைத்து போனார். மூங்கிலால் செய்யப்பட்ட அலங்காரமான பாடையில் அவரை வைத்து கிராம மக்கள் வேதகால ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக மயான காட்டிற்கு எடுத்துச் செல்கிறார்கள். மயான காட்டில் திடீரென மறித்த பெரியவர் உயிரோடு எழுந்து உட்கார்ந்து
சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்லாமலே போயிட்டாங்க. நமது மிஷனரிகள் சகோதரர் இஸ்ரேல், சகோதரர் பர்னபாஸ் ஆற்றுக்கு இக்கரையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ செத்துட்டாங்க போல. இந்த மக்கள் எப்படி அடக்கம் செய்வாங்களோ தெரியல. இந்த நேரத்துல இந்த ஊர்ல சுவிசேஷம் சொல்ல முடியாது. அப்ப நாம வேற ஊருக்கு போலாமா? ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்கய்யா. ஐயா, உங்க 2 பேரையும் அந்த தாத்தா கூப்பிடுறாரு. வாங்க வாங்க. எங்களை? ஆமா, உங்க 2 பேரையும் தாயா. இதே 2 பேர் தான். இவங்களேதான். ஐயா, நீங்க 2 பேரும் தானே அக்னி குண்டத்திலிருந்து என்ன தூக்கிட்டு வந்தீங்க? அந்த அக்னிக்குள்ள வராம சொர்க்கத்துக்கு போக வழி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லாமலே போயிட்டீங்க ஐயா. எங்க போனீங்க ஐயா? எங்க போனீங்க? அந்த வழியை சொல்லுங்க. இது பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் என்று அறிந்த நமது ஊழியர்கள் ஜெபத்துடன் சப அடக்கத்திற்கு வந்த அனைத்து மக்களையும் அமரச் செய்து தாத்தாவையும் உட்கார வைத்து சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை பற்றியும் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதையும் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியையும் தெளிவாக எடுத்துக் கூறினார்கள். அனைத்து மக்களின் கண்களும் திறக்கப்பட்டன. தேவனுடைய கிருபையால் 30 ஆண்டுகளுக்கு முன் முதல் தடவையாக இயேசுவை அறிந்த குக்ரா இன மக்கள் இன்று 60,000 விசுவாசிகள், ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் என வளர்ந்து பெருகி வருகின்றனர். ஆண்டுகளுக்கு முன்னால் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு 2 வாலிபர்களை, தேவ பணிக்கு தங்களை அர்ப்பணித்த 2 வாலிபர்களை தனி பயிற்சி கொடுத்து குஜராத்துக்கு அனுப்புனாங்க. அந்த குஜராத் மலை பகுதியிலே ஏராளமான மலைவாசி மக்கள் வாழ்றாங்க. பட்டணத்தில் இருந்து தினமும் காலையில மலைக்கு போவாங்க. பிறகு மலையிலே தங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க மொழி குக்கனா மொழி. 2 பேரும் நல்லா படிச்சாங்க. குக்கனா மொழியிலே பேச அவர்களால் முடிந்தது. நீங்க பார்த்த அந்த வயதான தாத்தா குக்கனா மக்களின் தலைவர். திடீர்னு செத்து போனாரு. சுடுகாட்டுக்கு கொண்டு போனாங்க. உயிர் வந்துட்டு செத்த தாத்தா எழுதிட்டாரு. நடந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்க. நமது ஆண்டவர் நம்ம தேசத்துல பல லட்சம் ஜாதிகள் அவர்களை குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த ஜனங்களுக்கோ இயேசு தெரியாது. ஒரு ஆள் கூட இயேசுவை தெரியாது. மலை ஜனங்கள். நாம அனுப்புற 2 பேர், அவங்க படங்கள் அங்க இருக்கும். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 வாலிபர்கள், திருமணமாகாத வாலிபர்கள், ஜான்சன், பர்னபாஸ், தேவதாஸ், இவங்கெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஆனா
அவங்க லட்சக்கணக்கான உக்ரைன மக்களுக்கு இயேசுவை கூறிவிட்டு சென்றார். இப்பவும் நம்ம மிஷனரிகள், ஊழியர்கள் 100க்கு மேல அங்க இருக்காங்க. அவங்க மொழியில இதுவரைக்கும் எழுத்து வடிவம் கிடையாது. இந்த 2 பேரும் குக்கனா மொழி எழுத்து உண்டாக்கி குக்கனா பைபிள் சொசைட்டி மூலம் குக்கனா பாசைக்கு பைபிள் உண்டாகிறாங்க. இன்னைக்கு 60,000 விசுவாசிகள் வீட்டிலும் நாம மொழிபெயர்த்த குக்கனா மொழி வேத புத்தகம் வீட்டுக்கு வீடு இருக்குது. குக்கனா விசுவாசிகள், குக்கனா போதகர்கள், குக்கனா உபதேசிகள், ஊர் தலைவர்கள் என்று பல 100 கிராமங்கள் கிறிஸ்தவ கிராமமாயிற்று. அன்பானவர்களே, நம்ம தமிழ் வாலிபர்கள் 2 பேர் இயேசுவுக்காக புறப்பட்டார்கள், என் ஆண்டவருக்காக புறப்பட்டார்கள். 60,000 விசுவாசிகள். அருமையானவர்களே, ஜெபத்தோடு கவனிங்க. இந்த உலகத்துல நம்மை தெய்வம் எதிர்பார்க்கிறார். தேவ பணி இந்த உலகத்தில் பரபரப்பா செய்யப்படுது. இந்திய தேச மக்களுக்கு பரபரப்பா செய்தி கொடுக்கப்படுது. ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல நம்ம மிஷனரிகள் வேலை செய்யறாங்க. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பெருகுகிறார்கள். இதற்காக ஜெபித்தவர்கள் நாம், இதற்காக கல்சனைப்பட்டவர்கள் நாம். 30 ஆண்டுகளுக்கு முன் குஜராத் மாநிலம் வகை கிராமத்தில் விடிந்தும் விடியாத அதிகாலை பொழுதில் நமது மிஷனரிகள் வீட்டின் பின்புற கதவை திறக்கிறார்கள். அங்கே 2 சிறுத்தைகள் உருவிக் கொண்டிருக்கின்றன. உடனே கதவை அடைத்துவிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். வகை கிராமத்தை சுற்றி மலைகளில் வாழும் குக்னா மொழி பேசும் ஏராளமான கிராம மக்கள் இயேசு என்ற நாமத்தையே கேள்விப்படாதவர்கள். நமது ஊழியர்கள் 2 மலை கிராம மக்களுக்கு சுவிசேஷத்தை சுமந்து சென்றார்கள். 18 கிலோமீட்டர் தூரம் கடந்த அவர்கள் இரவு பிப்பில்வாடா என்ற கிராமத்தை அடைந்தார்கள். அங்கே ஏராளமான ஆண்களும் பெண்களும் நெருப்பை மூட்டி நடனமாடிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நாலா திசையிலிருந்தும் வந்த மக்கள் காய்ந்த கொப்புகளையும் மரங்களையும் இழுத்து வந்து நெருப்பில் போட்டு நடனத்தோடு இணைந்து கொண்டார்கள். நேரம் செல்ல செல்ல நெருப்பு மலையளவு வளர்ந்து எரிய அந்த நெருப்பிலே பானை பானையாக சாராயம் காய்ச்சப்பட்டது. சுட சுட சாராயத்தை குடித்தார்கள். கூட்டம் பெரிதானது. அவர்கள் வட்டமாக பாடிக்கொண்டே நடனமாடும் போது ஆண்களின் தோள்மேல் பெண்கள் என்று கரங்களை கோர்த்து ஆடி பாடினார்கள். பெரிய மேளங்கள் அடிக்கப்பட்டன. திரும்ப திரும்ப குடித்தனர். போதை மயக்கத்தில் வேகமாக ஆடி வெறித்து காணப்பட்டார்கள். நேரம் செல்ல செல்ல வெறுத்தைப் போல கணவன் மனைவி என்ற முறையின்றி தேசித்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த கொடூர காட்சியை கண்ட நமது ஊழியர்கள் சப்தமாக
தங்கள் வீடுகளுக்கு வந்து உறங்க ஆரம்பித்தார்கள். சிறுத்தை ஒன்று ஊர் தலைவன் வீட்டிற்கு வந்து அவனது வாலிப மகளை தூக்கிச் சென்று வீட்டிற்கு முன்பாகவே அவளை முழுவதுமாக தின்றுவிட்டது. கிழிந்த துணிகளும் சில விரல்களும் தான் அங்கே கிடந்தன. போதை மயக்கத்திலிருந்து விடுபட்ட அனைவரும் கிராமத் தலைவன் வீட்டிற்கு முன் கூடினார்கள். அந்த கொடூர காட்சியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். சிறுத்தையின் கால் தடங்களை தேட ஆரம்பித்தார்கள். நமது மிஷனரிகள் படுத்திருந்த இடத்தைச் சுற்றிலும் சிறுத்தையின் கால் தடங்களும் சிறுத்தை படுத்திருந்த தடங்களும் காணப்பட்டன. அங்கிருந்து அதன் தடங்கள் ஊர் தலைவனின் வீடு வரை பதிந்திருப்பதைக் கண்டார்கள். இந்த தெருவில் படுத்து கிடந்த 2 ஊழியர்களையும் கொண்டு போடாத அந்த சிறுத்தை நம்ம ஊர் தலைவர் வீட்டுக்கு வந்து அவர் மகளை தூக்கிட்டு போய் தின்றுருக்கே. அது எப்படி? இவங்க தேவ மனிதர்கள். நேற்று இவங்க 2 பேரும் தான் குடிச்சு மப்புல இருக்கும்போது கடவுளோட மகிமையை சொல்லி எச்சரிக்கை பண்ணாங்க. நாம கண்ணு மண்ணு தெரியாம மிருகத்தனமா அருவருப்பா நடந்துட்டோமோ? நமக்கு நல்லது சொல்ல வந்தவங்கள கல்ல குண்டி நெருப்பு கட்டைய விட்டெறிஞ்சு விரட்டணுமே. நம்ம தலைவர் பேச்ச கேட்டு நம்ம ஊர் தலைவர் மகளை கொன்னுதுன்னு இந்த ருசி கண்ட சிறுத்தை இனி சும்மா இருக்குமாப்பா? ஆமா அதானப்பா. அந்த கொலகால சிறுத்தை இன்னும் நம்மள பல பேரை அடிச்சு தின்னு அழிக்க போதப்போ அதுக்கு முன்னால இந்த கடவுளோட மனிதர்களை நம்ம மலைக்கு கூட்டிட்டு போயிருவோம். அப்பதான் நமக்கு பாதுகாப்பு. ஆமா ஆமா. நமது ஊழியர்கள் அங்கிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வகை கிராமத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த பிப்பில்வாடா கிராம மக்கள் வகை கிராமத்திற்கு மாலைகளுடன் சென்று அழைத்தனர். உடனடியாக புறப்பட்ட நமது ஊழியர்கள் தேவனை துரைத்துக் கொண்டே நற்செய்தி அறிவித்துக் கொண்டே பிப்பில்வாடா கிராமத்தை அடைந்தார்கள். நெருப்பு மூட்டி மக்களை அமரச் செய்து இரவு முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். தொடர்ந்து அங்கேயே தங்கி அருகில் உள்ள கிராமங்களில் சுவிசேஷ பணிபுரிந்தார்கள். ஜனங்களின் இருதயம் சுவிசேஷத்திற்காய் திறக்கப்பட்டது. கூட்டம் கூட்டமாய் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். இது குஜராத் மாநிலத்தில் குக்னா திருச்சபை உருவாகிய துவக்க கால சரித்திரம். குஜராத் பகுதியிலே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மிஷனரிகளால்